அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ஒரு 5 நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த 5 நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக 8/8/2024 சந்திரன் மிக முக்கியமாக கன்னி மனையிலிருந்து நேரடி ராகுவின் பார்வையில் இருக்கும்போது ஒரு திடீர் யோசனை, திடீர் சிந்தனை உங்களுக்குள்ளே வரும்போது அந்த செயலை நீங்கள் எது நினச்சாலும் அதை செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும். ஆனால் ரிஸ்க்கான விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு இந்த ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இதுமாதிரி ரிஸ்க்கான சூதாட்டம், இது மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள் எதுவும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துங்க. இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக செவ்வாயும் குருவும் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது, நிலம் வீட்டில் அமர்ந்திருப்பது, சொத்து குவியும். கண்டிப்பாக ஒரு பிளாட் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டினியூவாக உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்க போகுது, கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. அந்த சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது. சின்ன 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ஏதோ ஒரு விராக்தி கொடுத்துட்ருக்கு. காதல் சம்மந்தமாக, மனசு சம்மந்தமாக, முதல் குழந்தை சம்மந்தமாக, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மந்தமான ஒரு நிலை இருக்குது. ஆனால் 11 இருக்கிற ராகு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப இரட்டிப்பாக, பிரம்மாண்டமாக, ரொம்ப பல மடங்கு அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏராளமாக இருக்குது. ஏன்னா ராகுவுடைய பார்வை செவ்வாய் குருவை பார்க்கும்போது செல்வங்கள் அப்படின்றது ரொம்ப அதிக அளவில் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண வரவும் நிறைய வரும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த செவ்வாய் குரு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் சில விரயம், கணவரால் விரயம், மனைவியால் விரயம், 2வது குழந்தையால் விரயம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த தொந்தரவுகள் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கால பைரவரை வழிபடுங்க, 4 கால் விலங்குக்கு உணவு ஒழியுங்க, ரத்த தானம் பண்ணுங்கள், பீட்ரூட் சாப்பிடுங்க, மாதுளம் ஜூஸ் சாப்பிடுங்க, சிகப்பு கலர் புடவை யாருக்காவது அன்னதானமாக கொடுங்க. ஒரு விஷயத்தில் செய்யும்போது ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு அப்படியே ஏற்படும். அந்த பாசிட்டிவான சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் தாமதமானாலும் அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே நமக்கு நிறைய பேருடைய மனநிலை என்னென்னா, உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும் அப்படின்ற இயக்கத்துக்குள்ளே போக வைக்கும். ஏன்னா அதில் ரிஷபராசி சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிரன் வக்கரமாகவோ ஓவர் பவராகவோ இல்லை அதோடைய தன்மைக்கு மாறான நிலையிலையோ இல்லை ஆகாத கிரகத்தோடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இந்தமாரி ஒரு சில பேட்டர்னில் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, அந்த எதிர்பார்ப்பு இயக்கங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அந்த ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஒரு மனுஷன் நிம்மதி இழந்துருவான். பார்த்திங்கன்னா, நிம்மதி இழந்தது ஏக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. என்ன ஒன்றும் நடக்கலையே, இப்படியே கஷ்டப்படுறேன், என்ன அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பேனா, வாழ்க்கை எப்படியே போகுமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சூப்பராக தான் இருக்க போகிறீங்க. அப்போ சூப்பராக இருப்பீங்க அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக விதைக்கணும். இங்கே நிறைய பேர் சந்தேக உணர்வு அதிகமாக இருக்குது. அது ஒரு சில பேட்டர்ன் இருக்குது. சுய ஜாதகத்து ரீதியாகவே அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஏக்கத்துக்குள்ளே போகாதீங்க. ஏக்கத்துக்குள்ளே போகும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் விராக்தி தன்மையை கொடுத்துரும். அதனால் இது கிடைக்கும், இது ரொம்ப பெஸ்ட்டாகவே கிடைக்கும், இது எனக்கு ரொம்ப லைஃப்பில் சூப்பரான ஒரு நிலை கொண்டு போகும், எல்லா விதத்துலையும் இது மகிழ்ச்சியை தான் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு அந்த பாசிட்டிவான ஃபீலில் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா விரக்தியான தன்மையை கொடுக்கும். அது ஆகாத நிலை, ஒத்து வராத நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது என்ன வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிரும். ஸோ எதிர்மறை வலையில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. நேர்மறையான சிந்தனைக்குள்ளே, நேர்மறையான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கதவுகள் திறக்கப்படும் கூடிய சூழ்நிலை பாசிட்டிவாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஏன்னா மனநிலை ரொம்ப முக்கியம். மனசு தான் 5ஆம் இடம் புதன் உங்களுக்கு வந்துடும். காரகத்துவத்தில் சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனை நீங்கள் பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணணும். பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணும்போது மனசு ஒரு நிலையாக இருக்கணும். சந்தேக உணர்வோடு இருக்கக்கூடாது, பய உணர்வோடு இருக்கக்கூடாது, ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது போக போக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அதோடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
இந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பணம் சம்மந்தமான விஷயங்களில் எங்கிட்ட இல்லை, நடக்கலை, நடக்காது, கிடைக்காது இந்த வார்த்தையில உபயோகப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பணத்தை குறிக்கக்கூடிய புதன் இப்போ கேது நட்சத்திரத்தில் இருக்கார், நெருப்பு வீட்டில் இருக்கார். பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். ஏன்னா இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகழகான நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே உங்கள் பேச்சாலேயே அதை கெடுத்துக்க வச்சிடும். கொஞ்சம் கடுமையாக பேச வச்சிடும், ரொம்ப கத்தி பேச வச்சிடும். அப்போ அந்த ஒரு விரக்தியான ஒரு பேச்சு தன்மைகளால் உங்களுக்கு அது நிம்மதி இல்லாத நிலையை கொடுத்து விடும், தூக்கம் இல்லாத நிலையை கொடுத்து விடும். எதிர்மறை வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டு பேசுவதிலையும் ரொம்ப கவனமாகவே பேச வேண்டும். அதேமாதிரி தொழில் வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், புது புது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் கதவுகள் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட போகிறது. அந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும்போது உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சுக்கிரனுடைய அம்சமே மகாலட்சுமி. மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் கேளுங்க, 108 டைம் கேளுங்க, 108 டைம் சொல்லுங்கள். ஏலக்காய் பால் நைட்டில் தூங்கும்போது சாப்பிடுங்க. என்ன வேணுமோ அதை 6 முறை கிடச்சிருச்சின்னு எழுதுங்க. எழுதிட்டு ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சூப்பராக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனாலே நீங்கள் நினச்ச விஷயம், எதிர்பார்த்த விஷயம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஸோ திருமண வாழ்க்கையில் கூட நல்ல நபராக, நல்ல பொண்ணாக, நல்ல பையனாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமாக மனசு ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். ஒரு சிலவங்களுக்கு ஜாதகத்தில் விரையாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாம் தொடர்பு பெற்றிருக்கும்போது காதல் தோல்வி, ஏமாற்றம், வலி, வேதனை கொடுத்தாலும் இந்த பரிகாரம் பண்ணும்போது மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். சில விஷயங்கள் நம்மளை விட்டு போனாலும் அதை விட சிறப்பான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் அந்த விஷயம் உங்களை விட்டு போச்சு. அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. அந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய நிலை, தரம், எண்ணங்கள் எல்லாமே முழுமையாக மாற்றி சந்தோஷமான நிலையை உங்களுக்கு கொடுத்துடும். அது மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல மனிதர்களை பார்ப்பீங்க, நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி போவதற்காகவும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ள நண்பர்கள், உறவுகள் உங்களுக்கு அமைவார்கள். நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமான 4ஆம் இடத்தில் சூரியன் வலிமை பெறும்போது அரசு வேலை, அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்க போகுது. தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதோடைய தாக்கங்கள், தன்மைகள் எல்லாமே சரியாயிடும். சிவன் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை போங்க. அசைவம் சாப்பிடாதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் அசைவத்தை தவிர்த்துருங்க. அசைவம் தவிர்க்கும்போது உங்களுக்கு அது முழுக்க முழுக்க நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனுடைய தன்மை உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பதவியில் முதன்மையான ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த கம்பெனி சிஇஓ ஆகிற அளவுக்கு ஒரு முதன்மையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து அடுத்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் கிடைப்பதற்கும் நடப்பதற்கும் வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயங்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டம், இந்த டேட்டில் மட்டுமே உங்களுக்கு நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக. நீங்கள் எதெல்லாம் கம்மி பண்ணிக்கணுமோ அதை கம்மி பண்ணிக்க. கத்தி பேசுகிறதோ, கோவப்படுறதோ, அவதூறுகளுக்கு பதிலளிப்பதோ, ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் பண்ணிடாதீங்க. அழுது கூட ஒருத்தவங்கள்ட்ட உங்களுடைய குறையை சொல்லாதீங்க. ஏன்னா அதுவே உங்களை வீக்னஸாக யூஸ் பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இதெல்லாமே எதிர்மறையான சூழ்நிலைகள், வாய்ப்புகளுக்குள் நீங்கள் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள். நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. இனி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம்தான். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்க போகுது, கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் தயாராகி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினமும் காலை எழுந்திரிக்கும் போதும்
இந்த நாள் மிக சிறப்பாக இருக்க போது. ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. அந்த சொல்லக்கூடிய வார்த்தையும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு இன்னும் புஷ் பண்ணும். நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், கிடைக்கும். மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் மிக விரைவில் பார்க்க போகிறீர்கள்.